டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரை ஆதீனம் அவர்கள் அண்மையிலே அளித்த பேட்டி ஒன்று அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற தகவல் மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. அவருக்குரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கியது. ஆனால் அண்மையிலே காவல்துறை வெளியிட்டுள்ள சிசிடிவி வீடியோ கிளிப்பிங்ஸ் அம்மாதிரியான எந்த கொலை முயற்சியும் நடக்கவில்லை. அது ஒரு தன்னியல்பாக நடந்த விபத்து. அதிலிருந்து ஆதீனம் பாதிப்பின்றி தப்பித்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மிக உயர்ந்த பீடத்திலே இருக்கிற ஒரு பீடாதிபதி, ஒரு மடாதிபதி, சமூக பதற்றம் ஏற்படாத வகையில் பொறுப்புணர்வோடு கருத்து சொல்ல கடமைப்பட்டவர், வழிகாட்ட கடமைப்பட்டவர். சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் அவருக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆனால் அவர் தன்னை கொலை செய்ய முஸ்லீம்கள் முயற்சித்தார்கள், இதற்கு பின்னால் பாகிஸ்தான் சதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை பரப்புகிற ஒரு முயற்சியாகவும் இது இருக்கிறது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்து சமூகத்தினரை, பெரும்பான்மை சமூகத்தினரை தூண்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. இரு சமூகங்களுக்கு இடையில் பகைமையை தூண்டும் ஒரு குற்றச் செயலாகவே இதை பார்க்க நேருகிறது. எனவே தமிழக அரசு அவருடைய இந்த பேட்டி சாதாரணமானது என்று கடந்து போய்விடக்கூடாது. இதை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சந்நியாசிகள், துறவிகள் மக்களிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பாடாற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் மிக மிக இன்றியமையாதது. மத நல்லிணக்கத்தை பேண வேண்டிய ஒரு பீடத்திலே அமர்ந்திருக்கிற, மிக உயரிய பொறுப்பிலே இருக்கிற மதுரை ஆதீனம் போன்ற மடாதிபதிகள் மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறோம். தமிழக அரசு இதை பரிசீலிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறோம். இது ரொம்ப அநாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது, காட்டுமிராண்டித்தனமான அணுகுமுறையாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கே வரையறுக்கப்பட்ட விதிமுறைகள் என்று தெரியவில்லை. பரீட்சை எழுதக்கூடியவர்கள் காப்பி அடிக்கக்கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. தேர்வு எழுதுவதற்கு அறைக்குள்ளே நுழையக்கூடியவர்களை இதுபோல பரிசோதிப்பது என்பது சட்டப்பூர்வமானது அல்ல. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற அணுகுமுறைகளை கைவிட வேண்டும். மாநில அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. தேர்வு எழுதக்கூடியவர்களை, அவர்களின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.